சும்மா உட்கார்ந்து இருக்கிற போய் தண்ணி எடுத்துட்டு வா. டேய் ரொம்ப வெயிட்டா இருக்கான், என்னால எப்படி தூக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, சுத்தமா தண்ணி இல்ல, போய் தண்ணி எடுத்துட்டு வா. இன்னும் 4 கிலோ வேற காலியா இருக்குது. ஒரு நாள் லீவ்ல வீட்டுல இருக்க கூடாது, எல்லா வேலையும் என்னையே வாங்குவே நீ. லீவ் விட்டாக்கா வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்யணும். நான் ஒன் டே இவ்வளவு காலமா செஞ்சுட்டு இருக்கல. நானே கம்பெனி போய் சும்மா ஆகுறான், 4 வேலை தான் செஞ்சுங்கிறான். இங்க பாரியா, தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காத, ஒழுங்கா போய் தண்ணி எடுத்துட்டு வா. நான் சங்கரா, இன்னைக்கு உனக்கு லீவா? ஏன் இந்த லீவ் குத்தாங்க தெரியல, ஒயாம வேலை செஞ்சு தொலை குத்துங்க இருக்குது. எப்பா நீ ஏன் நேரத்தை சொல்லுப்பா, வீட்டுல நான் எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு நாள் லீவ்ல வீட்டு வேலை செஞ்சா என்னப்பா இவருக்கு? ஏன்டா சங்கரா, உன் பொண்டாட்டி கோவப்படுற மாதிரி ஏன்டா நடந்துக்கிறா? இந்த பைத்தியக்காரா, கம்பெனில வேலை செய்யறேன், இங்க வேலை செய்ய சொல்லுது, ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லையாடா? சரி விடியா, யாருக்காக செய்யறா? உனக்காக தான் செய்யறா. சொல்லுங்க, நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. இந்த ஆளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இங்க பாருடா, பொண்டாட்டியா பாக்கணும், புருஷனா பாக்கணும், புரியுதா? ஆமா, ஒரு பழமொழி சொல்றாரு, போடா கத்து முச்சுன. நானும் அழிகிறா, உனக்கு பேர் நானும் சொல்ல வந்தேன் பாரு. நீ ஒரு மனங்கட்டி சொல்லிட்டால, போடா. உன் குடும்பம் நாசனமா போயிடும், உன் குடும்பம் மண்ணா போயிடும், போடா. யோ என்ன இவன் இப்படி சாபம் விட்டுட்டு போறான்? அவன் சாப்பிட்டு தான் நடக்க போதே, ஏற்கனவே பொண்டாட்டி ஓடி போச்சு. யோ அந்த கண்டாய் நம்மளுக்கு எதுக்கு? போய் தண்ணி எடுத்துட்டு வாயா, சமையல் செய்யணும். நாடி கனகா, வரியா சினிமாக்கு போலாம்? வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்குடி, இன்னும் சமையல் கூட செய்யல. இந்த ஒழுக்கை தண்ணி எடுத்துட்டு சொன்னா எடுத்துட்டு வந்து கூட கொடுக்க மாட்டேங்குது. இன்னும் அவருக்கு எங்க வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்லி எல்லா வேலையும் எங்க வீட்டுக்காரர் தான் செய்வாரு. பாத்தியா, அவ வீட்டுக்காரர் தான் எல்லா வேலையும் அவ வீட்டுல செய்வாராம். நீயும் இருக்கிறியா, ஒரு கூட தண்ணி முண்டறதுக்கு முக்கால அழுவுறிய எப்படியா? டேய், அவங்க வீட்டுக்கார வேலைக்கு போய் நான் பார்த்தது இல்ல, அவங்க வீட்டுல சொத்துக்குது போலுக்குது, அதை வச்சுன்னு துண்ணுங்குதுங்க. ஏன்பா என்னப்பா உன் பொண்டாட்டி இப்படி கொடும் பாத்திர, இந்த வேலை கூட செய்ய மாட்டியா? ஹேய், உங்க வீட்டு பிரச்சனை போய் பாரு, ஏன் எங்க வீட்டு பிரச்சனைக்கார? முன்னாடி கனகா, உங்க வீட்டுக்காரர் இப்படி மூஞ்ச வச்ச மாதிரி பேசுறாரு. இது வரைக்கும் ஒன்னு சினிமா கூட்டின்னு போய்க்கிறேன், காசு ஒரு வாட்டினா நான் வாங்கியிருக்கிறேன்னா. நீ ஏன் இதுக்கு ஃபீல் பண்ற? யோ மன்னிப்பு கேளியா ஃப்ரெண்டு கிட்ட. மன்னிப்பா? நான் எதுக்காக நான் மன்னிப்பேன்? எந்தெந்த குடும்பத்தை பிரியலாம் தெரிஞ்சுக்குது உன் ஃப்ரெண்டு. ஐயோ, உன் புருஷன் நல்ல பட்டம் கட்டிக்கிறாண்டி, எனக்கு இனிமே நான் உன் வீட்டாண்டியே வர மாட்டேன்டி. வராத, உன்னால தான் இது இவ்வளவு பேசுது. இது கட்டின வரும்போது எவ்வளவு அமைதியாச்சு தெரியுமா? ஏ கனகா, மனசு ரொம்ப கஷ்டமாகுது. உன் வீட்டுக்காரர் ஒரு கேள்வி நறுக்குன்னு கேக்குறாண்டி. நீ கவலைப்படாதடி, சமையல் கிடக்குது, நம்ம படத்துக்கு போயிடலாம். ஐயோ நான் வர மாட்டேன், உன் வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான். ஐயோ பாரியா, என் ஃப்ரெண்டு அழுகுறா, மன்னிப்பு கேளியா. ஆயிட்டா, எனக்கு நான் வந்துச்சேன். இது எனக்கு தேவைதான், உன் கூட சவகாசி வச்சல, எனக்கு இந்த பேர்லாம் தேவைதான். ஏ கவலைப்படாதடி, அந்த ஆள்லாம் கணக்கே வச்சுக்காதடி. சமோசா தோன்ட்டா நான் ஒப்பன் சமோசா வாயா. எப்போ இது என்ன வேஷம்? நான் தான் மாட்டோம், சமோசா சொன்னா எனக்கு பலம் வரும். பொம்மை நாடகம் பார்த்து வேஷம் போட்டுக்கிறான் பாரு, ஆனா உன் குடும்பத்துல வந்து நான் பொண்ணு எடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? என்ன உங்க மருமக பிள்ளை என்ன கலக புரின்றாருண்ணா? கலக்க பூரின்னு சொல்லக்கூடாது, என் கலக்க சமோசான்னு சொல்லணும், அதான் எனக்கு உசுறு. ஏய் இன்னாடி உங்க அப்பா கூட சாப்பாட்டுக்கு வர மாட்டேன்றான். அவர் சப்போர்ட்டுக்கு வர சொல்லி நான் தான் பண்றான்னு பாக்கலாம், அப்படியே காரணத்துக்கு மண்டியில போட்டுருவேன். ஏண்டி கனகா, உங்க வீட்டுக்காரர் பாரு என்ன மிரட்டுறான். எப்பா இந்த ஆள் பண்றதே சரியில்லப்பா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம்ப்பா. நம்ம வீட்டுக்கு போன அக்கம் பக்கம் வீட்டுல எல்லாம் பிச்சை எடுக்கணும். கரெக்டா சொல்றான் பாரு உங்க அப்பா, இங்க இருந்து போனா நீ பிச்சை தான் எடுக்கணும் போய். ஏன் என் கை இல்ல கால் இல்ல, நான் வேலைக்கு போக மாட்டேன்? என்ன பேசுற நீயா? உனக்கு கை கால் நல்லா இருக்குதுன்னா 2 தண்ணி கேன் எடுத்துன்னு வந்துடுறேன், நீ வேலை செய்யறேன்னு நான் ஒத்துக்கிறேன். தண்ணி கேனு என்ன தண்ணி கேனு? ஏன் இத்தனை நாள் நான் எடுக்கல? தண்ணி கேனு எடுக்கலாமே, தண்ணி கேனு. ஹேய், இன்னைக்கு குச்சிட்டு வந்து காமி, இத்தனை நாள் செஞ்சதுலாம் கணக்கு இல்ல. இதை எடுத்து வரையா? டேய் இங்கே ஏறி, இதை வந்துடுறேன். அப்பனுக்கு மூலம் இல்ல, பொண்ணுக்கு மூலம் இல்ல, எப்படியோ நம்மள வேலை வாங்க முட்டா சரி. மாப்பிள்ள சமோசா. அம்மா நீயும் அவனா சமோசா சமோசான்ற, உன்னையே ஏமாத்திரம் உன் பொண்ணையும் ஏமாத்திரம் உன் மாப்பிள்ள. ஏ கருங்கட்ட முஞ்சியா, உன்னோட வேலை எங்க வீட்டுல நடக்காதா? போ வேற யாருன்னா ஏமாத்திங்கட. ஏய் யார் சொல்ற கருங்கட்டா முங்கினி? ஏ சொட்ட என்ன சொல்றான் உன் மாப்பிள்ள? என்னையாம அடிக்கிற? ஒரு சமோசா ஒன்று வாங்கி கொடுமா, அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். கீசிடுவாரு, ஏ போட்டு தலையா, தள்ள பலன் வந்துருவேன் போயா. மாப்பிள்ள நான் சமோசா சாப்பிடாத இருக்க நல்ல நேரம். யோ சும்மா காமெடி பண்ணிருக்காதியா, கம்முன்னு போயா. சமோசா ஒன்று வாங்கி கொடுமா, அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். நீ அந்த ஆளு ஒரு வழி பண்ணு, நான் உனக்கு சமோசா வாங்கி தரேன். எனக்கு சமோசா சொன்னாதான் பலம் வரும். ஐத்திக்கார குடுமையா இது? நான் மண்டி போட்ட நாள யோ உன்னால ஒரு கேன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. வச்சியா? நான் வீர பரம்பரை கீழே பரம்பரைனா அங்க பாரு, உங்க அப்பா அடி வாங்கி பாத்துங்கிறான். ஐயோ எப்பா என்னப்பா ஆச்சு? எப்பா அப்ப என்னாச்சு? உன் ஃப்ரெண்டு போச்சே கடாங்கட்ட மூஞ்சியா, அதான் பலான்னு குத்துட்டு போச்சு.
எங்க அப்பா மேல கை வச்சாலாவா? அவளை நான் சும்மா விட மாட்டேன். சும்மா ஆட மாட்டியா? போய் பீரோல இருந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் எடுத்துன்னு போய் குத்துட்டு வா. கோவத்தை கலப்பாதையா. அப்பா அப்பா நீ எழுந்து போ, உனக்கு சமோசா வாங்கி தரேன். அப்பா சமோசா யார் போ உன்னை அடிச்சது? உங்க பிரெண்டு தாமா அடிச்சிட்டா. வாப்பா அவளை ஒரு வழி பண்ணிடுறேன். வாப்பா நீ எப்படியோ போய் தொலைங்க. ஆக மொத்தத்துல இந்த 2 ராட்சசி பிச்சாச்சு. இந்த சொட்ட தள்ளின்னு அடி வாங்க வச்சாச்சு. நம்ம போய் டிவி பார்ப்போம்.